விஜய் அவருடைய சங்கடங்கள சொல்றாரு. நான் இந்த மாரி சித்தாந்த எதிரி அதெல்லாம் சொல்லிட்டேன். நான் எப்படி உங்களோடலாம் வர முடியும்னு. கலைஞர் சொல்லியிருக்காரு, வந்திருக்காரு. ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க, வந்திருக்காங்க. அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை அதுக்கப்புறம் ஒண்ணும் அழிஞ்சு போல. அதனால அரசியல் இதெல்லாம் சாதாரண விஷயம். நமக்கு திமுக இருக்குன்னா நீங்க எங்க கூட்டணிக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாரி அவங்க பேசுறாங்க. இதெல்லாம் நான் பேசிட்டு சொல்றேங்கன்றாரு. சிபிஐ விசாரணைன்னு வந்தா பிறகு, இந்த ஓடி போயின, ஒளிஞ்சு போன, அந்த காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்த பொதுச் செயலாளர், டெல்லிக்கு போனவர், அவங்க எல்லாம் திரும்பி வந்தோனே, மீண்டும் அவரு ஒரு டைலமாக்கு போறாரு. நான் தனித்து தான் போட்டி அப்படின்னு. அதனால விஜய் எப்பவுமே எடுப்பார் கைப்பிள்ளை. இன்னைக்கு ஒரு மைண்ட் இருக்கும், நாளைக்கு ஒரு மைண்ட் இருக்கும். ஆனா இப்பவும் சொல்றேன், எனக்கு கிடைச்ச தகவலு, டெல்லியில இருந்து அவர்ட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. கர்நாடகால இருந்து ஒரு முக்கியமான நபர வச்சு பேச வைக்கிறாங்க. பவன் கல்யாண் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா பவன் கல்யாண் தான் திரைத்துறை மூலியமா இவருக்கு ஒரு முன்னோடின்னு சொல்லலாம். அதாவது தான் எப்படி கரெக்ட்டா ஒரு கூட்டணி அமைச்சு இன்னைக்கு துணை முதல்வராக 2 எம்பி வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு ஒரு பவரா இருக்கிறான்னு பல தடவ